ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வந்து ஃபுல் சிக்கன் பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் ரியாக்ஷன் பண்ணலாம் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட பரவாயில்ல, நடந்து போவதா கழுத்து தங்கி முழு கோழி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எடுத்து போடுங்க. நல்ல சிக்கன் சாப்பிடுவா. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாடா. ஓடுங்க ஓடுங்க. அந்த அலசன் அங்க தேங்க. புரியுது? தண்ணி இல்ல அரைச்சிக்கறான்ல. பாவம்டா பண்ணடா. உங்களுக்கு அழகா பத்தாது போல. எதுன்னு சொல்லுங்க. பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. கிராம்புல முட்டை இருக்கிற கிராம்பு 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். கல் இருக்குதுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு எண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், பொட்டாசி பொட்டாசி, எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா. அவங்களே அந்த அரைச்சாங்க. கல்லுப்பு, பார்க்கும் போதே முழு கோழிக்கறி அப்படியே சட்டி கை இருந்தா எத்தனை ஜோடி இருக்கு. அதெல்லாம் நேரம் இருந்திருக்கும். அவ்வளோதான் குடும்பம். அவ்வளோதான். இது இறங்கிடுச்சு. கொஞ்சம் பரட்டி இந்த காலை கொஞ்சம் தூக்கு தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு. கீழே அந்த கோழியை பரட்டி விட லைட்டா உள்ள போட்டோம். கோழியை பரட்டி விடுவார்.
மூடி விடுறா. தம்மு சின்ன கடையை எடுத்து வை. கேமரா ஆங்கிள் தான் வச்சுக்கவே முடியாது இந்த சேனல்ல மட்டும். அப்படியே கேமராமேன் அப்படியே அப்படியே ஆர்டிஸ்ட் வா. அப்படியே பரட்டிடு. கோழி உடைஞ்சிராம அப்படியே கோழி உடைச்சிராம. பக்குவமா கரெக்டா வந்திருக்கு. அதெல்லாம் உடையாது. சாப்பிடுவான். ஆண்டவா பொட்டாசி மாசம். பொட்டாசி பொட்டாசி பார்க்கதான் செய்றோம். கிடக்கு அதுல கறியை காணா டாப்பா எடுத்து ஒட்டி போச்சு. அந்த ரைஸ்லாம் செமையா போய் அப்படியே அந்த உதிரி உதிரியா உதிரி உதிரியா சூப்பரா பண்ணிட்டாங்க. ரெண்டு கோழியா? ஒரு கோழியோட பாதி எடு மச்சான். நாளைக்கு கடையை போடுறோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் மச்சான். ஒண்ணுதானே அப்படி சொல்லுவேன். முடிஞ்சு மச்சான். இந்த அள்ளி போடே. உடையாம வை. அடேங்கப்பா கோழியே பாத்தா சோக்கிட்ட வச்சு முது பீசஸ் செம்மையா வந்திருக்கு. கொட்றா பிரியாணி ஓட்டா கோழியை வையடா. எங்கடா வெங்காயத்தை வைடா. சாலனா ஊத்தியாச்சா? முழு கோழி. அப்பா பாருங்க அந்த லெக் பீஸ் எலும்பு தனியா வருது. அவ்வளவு வெந்திருக்கு அழகா. பொட்டாசியா சாப்பிட முடியான்னு பார்த்துட்டே அப்படியே சாப்பிடுற மாதிரி அப்படியே கனவுல மதக்கியா? பாரா அதே பண்ண மாதிரி அதே பீஸ் அதுல ஒரு எவ்வளவு சாஃப்டா இருந்திருக்கு. அது உங்க வில்லேஜ்ல இருக்க நல்ல ஃப்ரெஷ் கோழியா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. லகான் கோழினாலே அது ஞாயிற்றுக்கிழமை போனாலே எல்லா கோழியும் ஃப்ரெஷ் தான் உனக்கு ஓகேவா? நல்லா பயங்கரமா இருக்கு. இனி முடியாது நம்மளால. அதே இதுவா இருக்கும்ல. இதுனா நாட்டுல நீங்க பிடிங்கடா சின்ன பையல. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. முழு கோழி அப்படியே போட்டு கமகமன்னு நெய்யை ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது. இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட் இன்னைக்கு பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. ஒரே டெம்டிங்கா இருக்கு. புரட்டாசி மாச பிரியாணி புடி பிடிச்சாச்சு. எப்பவுமே அவங்க வந்து லாஸ்டா தெரியும் வந்துட்டாங்க. அதே அனாவசியமா சூப்பர் ஐடியா. நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துருக்கிறேன். அதுக்கே அவங்க இது கையால பண்ணி அதுக்காக அந்த இதுதான் அந்த இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. சரிங்கம்மா. என்ன போனாலும் வண்டி இல்லை. வேற மாதிரி அந்த பிரியாணி பண்ண ஸ்டைலா இருக்கட்டும், அது சமைச்ச அவங்க மனசா இருக்கட்டும், அத கடைசியா வந்து அந்த ஓல்ட் ஏஜ்ல மனசு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் ட்ரஸ்ட் பரிமாற அந்த மனசா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப செம்மையா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், அப்படியே பிரியாணி பக்கம் செம்மையா இருந்துச்சு. இருந்தாலும் புரட்டாசி மாசம் நான் வந்து இது கடமையா இருப்பேன், கண்ணியமா இருப்பேன். ஸோ இத்தோட இது வேற வீடியோவில் சந்திக்க இருப்பது நான் உங்க ரங்கா. பை பாய்.